மார்கழி மனுஷங்களுக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். தை மாசம் தொடங்கி ஆனி மாசம் வரைக்கும் தேவர்களுக்கு பகல் பொழுதாவும், ஆடி மாசம் தொடங்கி மார்கழி மாசம் வரைக்கும் இரவு பொழுதாவும் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாசம் தான். தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால மார்கழி மாசம் மனுஷங்களுக்கு சிறந்த வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்லியிருக்கிறாரு. மார்கழி மாசம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த மாசத்துல தனுசு ராசி குருவின் வீட்டுல சூரியன் குடியேறுவாரு. இவ்வளவு மகத்துவம் இருக்கிற அந்த மார்கழி மாசத்துல உலக ஆசைகளை குறைச்சுக்கிட்டு கடவுள் கிட்ட அவரோட திருவடி சார்ந்த செயல்பாடுகளை மனம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேற எந்த நிகழ்ச்சியும் நடக்காம பாத்துக்கிட்டாங்க. அதனாலதான் மார்கழியில சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதே நேரம் கடவுள் கிட்ட மனம் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மார்கழி மாசத்துல பெண்கள் அதிகாலையில குளிச்சுட்டு பாவை நோன்பு இருந்தா மனசுக்கு பிடிச்ச கணவன் கிடைப்பான் அப்படிங்கிறது ஐதீகம். பெண்கள் மட்டும் இல்லாம மத்தவங்களும் விடியற்காலை எழுந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்புறம் திருப்பார்வை படிக்கிறது இறைவனோட பூர்ண அருளை பெற்று தரும் அப்படிங்கிறது ஐதீகம்.